ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் வீரோ அப்படின்ற வண்டி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க, அந்த வண்டி எவ்வளோ டன்னேஜ், அந்த வண்டி எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து சென்னை மஹேந்திரா எம்எம் மோட்டார்ஸ் வந்து நம்ம வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பேலோடில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் வீடியோ வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகேந்திராவில் ஒரு சூப்பராக உங்களுக்கு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கமர்ஷியல் வண்டி இந்த மாதிரி கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் வந்து இதில் வந்து காரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குமோ அதை அப்படியே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 3 வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வீரோ V2, V4, V6 அப்படின்ற 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேலோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 அண்ட் 1600. ஸோ ரெண்டு விதமான பேலோடில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட சிசி 1500 சிசி 3 சிலிண்டரில் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 80 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 210 Nm டார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸில் 215 ரேடியஸில் கொடுத்துருக்காங்க. இதோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 லிட்டர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட லீஃப் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 5 பட்டையும் பேக்கில் 8 பட்டையும் வருது. ஸோ இந்த வண்டி ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வண்டின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து லோடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 1.5, அதாவது 1500 பேலோடும் 1600 பேலோடும். ஸோ 2 விதமான பேலோடில் கொடுத்துருக்காங்க. ஸோ லோடிங் வந்து ரொம்பவே அதிகமாக நார்மலாக உங்களுக்கு இருக்கிற பொலேரோ பிக்கப்பை விட இது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிக்கப்பும் பார்த்திங்கன்னா 80 ஹார்ஸ் பவர். ஸோ டார்க்கும் வந்து 210 டார்க்குன்றதுனால உங்களுக்கு லோடு இழுக்கிறதுக்கும் லோடு சுமக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி. அதே மாதிரி டர்னிங் ரேடியஸ் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் டர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது பொலேரோ பிக்கப் அதிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நோஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த வண்டியில் டர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன சந்தில் வந்து வண்டி திரும்பும் அப்படின்ற மாதிரி 5.1 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தில் வந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக் சைஸ் வந்து ரெண்டு டெக் சைஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டெக் சைஸ்னால் உங்களுக்கு வந்து ஒன்று வந்து 9 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து XXL 10 ஃபீட் அப்படின்ற மாதிரி ரெண்டு மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து V2, V4, V6 ஸோ 3 வேரியண்ட் இருக்குது இல்லையா. இதில் V6 தாங்க உங்களுக்கு டாப் மாடல். ஸோ இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரில் வர மாதிரி ஏசி வரும், மியூசிக் சிஸ்டம் வந்துடும், டிரைவருக்கு வந்து ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பவர் விண்டோ, அப்புறம் ரிவர்ஸ் கேமரா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காரில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பிக்கப் செக்மெண்ட்டில் லோடு வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த காரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வருதோ ஸோ அது அப்படியே நம்ம இதில் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வீரோ V6ல் வந்து ஐமேக்ஸ் என்ற ஒரு ட்ரிப் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சரை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வண்டியோட ஃபியூல் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அதுக்கப்புறம் வண்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி சர்வீஸ் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் மொபைல்லே பார்த்துக்கிற மாதிரி ட்ரிப் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர்னு ஒன்று ஐமேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஃபியூச்சரும் இருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா V6 மாடலில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். V2 வேரியண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டில் கிடைக்கும். V4 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் வேரியண்ட்டில் கிடைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்த மட்டும் V2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,48,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. V4 பார்த்திங்கன்னா 8,98,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அதே மாதிரி V6 பார்த்திங்கன்னா 9,55,000 உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வருது. ஸோ இதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னு தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் டேரெக்டாக என்ன ப்ரைஸ் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸ் இன்டர்வல் ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக உங்களுக்கு லோடு வண்டியை பொறுத்த வரைக்கும் 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 20,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை வந்து நேரில் பார்க்கணும், இல்லை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட வீட்டுக்கே நம்ம வண்டியை கொண்டு வருவோம். ஸோ சென்னை சிட்டியில் எங்கே இருந்தாலும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வருவோம். வண்டியை ட்ரையல் பாருங்கள். ட்ரையல் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். வண்டி லோடு வண்டி பார்க்குற எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது கம்பேரிசன் வண்டிங்க நிறையா இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி வீடியோஸ் போடுவோம். ஸோ எந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி போடுவோம். ஸோ மகேந்திராவில் பொறுத்த வரைக்கும் ஒரு
எஸ்சிவி செக்மெண்ட்டில் ஒரு ஒரு புதுமையான ஒரு யோசனை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது புதுமையான யோசனை என்னென்னா, நம்ம வந்து ஒரு காரில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம லோடு வண்டியில் கொடுக்கணும், டிரைவர்ஸ் வந்து நல்லா இருக்கணும், நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஐடியாவோட இம்பேக்ட் எப்படி இருக்குதுன்னு நமக்கு மார்க்கெட்டில் தெரியல. கண்டிப்பாக போக போக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓனர் கம் டிரைவர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலும் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஓனர் கம் டிரைவராக அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ரிவர்ஸ் சென்சார், ஏர் பேக்கு, பவர் விண்டோ, ஸோ ஒரு காரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு லோடு வண்டியிலும் பார்த்திங்கன்னா ஒரு காரில் இருக்கிற லுக்கும் அந்த ஃபீலும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் D8 டர்போ இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டர்போ இன்ஜின் கொடுத்ததுனால உங்களுக்கு பவர் அண்ட் பிக்கப் நல்லாயிருக்கும். மைலேஜ் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து மஹேந்திரா கொடுக்குறது 18.4 வரைக்கும் கிளைம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ மினிமம் ஒரு 14 to 15 ஆவரேஜாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏசியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 13 அந்த மாதிரி மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற ஆசைப்படுறவங்க இமீடியட்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வந்து லொக்கேஷனுக்கே நம்ம வண்டி எடுத்துகிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.